குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி 15/7/2026. 15/7/2026. கண்ணே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனி 31, ஆடி 1 வந்து வெள்ளிக்கிழமை. மிக மிக அழகான ஆடி மாதம், அம்மனுக்குரிய மாதம் ஆடி மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கே எல்லா கோவில்லையும் விசேஷமாக இருக்கும். மாரியம்மன் பண்டிகைக்கு உரிய ஒரு மாதம் ஆடி மாதம். நான் சொல்லி உங்களுக்கு ஒன்றும் தெரிய வேணாம். ஆடி மாதத்தினோட சிறப்பு. மாவடிப்போம், ஒருத்தர் வீட்டில் கொழுக்கட்டை செய்வாங்க, ஒருத்தர் வீட்டில் ஆடு கோழி வெட்டுவாங்க, ஒரு வீட்டில் போய் கோவிலில் பொங்கல் வைப்பாங்க, ஒருத்தர் வீட்லேயே பொங்கல் வைப்பாங்க. அதனால் கூழ் ஊற்றுவாங்க. எல்லா மாரியம்மன் கோயிலையும் கூழ் ஊற்றுவாங்க. உங்களுக்கே தெரியும், அம்மனுக்குரிய ஒரு அழகான மாதம் ஆடி மாதம். வெயில் ரொம்ப இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டு கூழ் ஊற்றுவாங்க, போய் தண்ணி ஊற்றுவாங்க. ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு திருமணம். மாரியம்மனுக்கு திருமணத்தில் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க. கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க. அதனால தான் திருமணம். அந்த சந்தோஷக்காக இதில் வந்து ஒரு தரையாவது நம்ம தரிசனம் பண்ணி கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்குற அந்த திருமணம் இல்லாட்டி பிறந்த நாள், அதுதான் தெய்வங்களுக்கு. ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு திருநாள் ஆடி மாதம். ஆடி வெள்ளி, நம்ம வெள்ளிக்கிழமையே பிறக்குது. ஆடி மாதம் முதல் வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமையே பிறக்குது. சுமங்கலிங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுங்க. குழந்தைங்களுக்கு வேண்டிக்கிட்டு நீர்மோர் கூழ் அதெல்லாம் அம்மனுக்கு ஊற்றுவாங்க. ஆரிய கூழ், இந்த கூழ் எல்லாமே அம்மனுக்குரிய அந்த ஒரு மாதம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாரியம்மனுக்கு மாவு தான். ஒருத்தர் துள்ளு மாவு கொடுப்பாங்க, ஒருத்தர் வெல்லம் காய்ச்சி ஊற்றி நம்ம மாவு பிடிப்போம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை போட்டு ஒருத்தருக்கு என்ன முறையோ அது செய்வாங்க. அப்புறம் உப்பு இல்லாத தயிர் சாதம் வைப்பாங்க, சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு. நீங்கள் எல்லாம் எப்படி கும்பிடுவீங்க, உங்களோட வழிமுறைகள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட அழகான ஒரு திருமாதம் ஆடி மாதம், அம்மனுக்குரிய மாதம், குழந்தைகளுக்குரிய மாதம் ஆடி மாதம். அப்படிப்பட்ட ஒரு திருநாள் வரப்போகின்றது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஆடி மாரியம்மன் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. உங்களுக்கு எது தெரியும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரதமை திதி காமராஜர் பிறந்த நாள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காமராஜரை. மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்தவர் தான். நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு சொத்தே இல்லை. 2-3 வேஷ்டி 2 சட்டை தான் இருக்குமா. அவரோட ஃப்ரெண்டு கக்கண்ணா. அவர் எங்கேயாவது வெளியில் போகும்போது வாடா வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, இருடா வேஷ்டி துவைச்சி போட்டிருக்கேன், அதை காஞ்சிகிட்ருக்கு, அதை கட்டிட்டு வரேன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைவர், கல்வி தலைவர் காமராஜர். கக்கன் அவர்கள்லாம் அவங்ககிட்டலாம் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. சொத்துங்கிறது மக்களுக்காக தான் செஞ்சாங்க, மக்களுக்கு சேவை பண்ண தான் வந்திருக்கோம், மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். எனக்கு காமராஜரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூலில் வந்து கட்டி சோறுன்ட்டு வருவாங்க. ஒரு நாள் நெல்லஞ்சோறு, ஒரு நாள் கோதுமை சோறு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், தேவாமிர்தம். அந்த டேஸ்ட்டெல்லாம் இப்போ எங்கேயுமே வர்றதில்லை, நம்ம செஞ்சாலே வர்றதில்லை. அவ்வளோ ஒரு இது. நாங்கள் வந்து ஒரு நாள் கட்டி சோறுமோ, ஒரு நாள் கோதுமை சோறும்போம். இவ்வளோ பெரிய உருண்டை. நாங்கள் தட்டை தூக்கிட்டு போயிடுவோம். அம்மாலாம் வேணான்னாலும் காலைல தட்டை தூக்கிட்டு போய் மதியானம் எல்லாம் வாங்கி பெரிய கிரவுண்டு 2 கோணி சோறு டெய்லியுமே கொடுப்பாங்க. ஒரு நாள் கோதுமை சோறு, ஒரு நாள் கட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அம்மா என்ன போட்டு செய்யும், என்ன பண்ணுன்னே தெரியாது அந்த அம்மா. எங்களுக்கெல்லாம் இப்போ நினச்சா கூட அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. தேவாமிர்தம் மாட்டம் இருக்கும். எந்த இது நெய் போட்டு செஞ்சால் அந்த இருக்கும் ஒன்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் தட்டை தூக்கிட்டு போய் டெய்லி வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் காமராஜர் ஐயா. குழந்தைங்க படிக்கணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு எப்படி இழுக்கிறது, சோறு போட்டால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு போட்டு அதை இழுத்தார் குழந்தைங்கள. முதல்ல காமராஜர். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தார், சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இப்போயும் நிறையா முட்டையெல்லாம் தராங்க, முட்டை சுண்டல் இப்போயும் எல்லாம் நிறைய தராங்க. அப்போ வந்து ஒரே சோறு தான் ஆக்குவாங்க, அப்படியே போனியில் வச்சு ஆக்கி ஒரே சோறு தான். இப்போ வந்து குழம்பு தராங்க, முட்டை தராங்க, சுண்டல் தராங்க, என்னென்னமோ தராங்க.
அதனால் குழந்தைங்கள படிக்க வைங்க. படிக்க வைக்கணுங்கிறத அப்பயே கல்வி இது வேணுங்கிறத அதை நினச்சி கொண்டுட்டு வந்தாங்க பெருந்தலைவர் காமராஜர். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவரை பற்றி பேசுகிறேன். ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 11 to 12, மாலை 4:30 to 5:30, கௌரி நல்ல நேரம் 1 to 2:30, இரவு 6:15 to 7:15. பாட்டி ஞாயிறுவியலையுடன் காலம் புத்தியுள்ள அறிவுரையாளர். காலம் பொன் போன்றது. அந்த காலத்தை விட்டோன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து வெட்டுக்காயத்தின் மீது பூசி வரும். வெட்டுக்காயம் அதாவது தேங்காய் எண்ணெய் குழப்பி பூசணும். இன்றைய ராசி பலன்: மேசம் செலவு, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் பணிவு, கடகம் முயற்சி, சிம்மம் சிந்தனை, கன்னி கவலை, துலாம் யோகம், விருச்சிகம் ஏமாற்றம், தனுசு மேன்மை, மகரம் அன்பு, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் அமைதி. நாளைய விசேஷம்: 16ஆம் நாள், ஆனி மாதத்தின் கடைசி நாள். நாம் வெள்ளரிச்சாறு எடுத்து பலாவுடன் சேர்த்து தினமும் தடவி வர 10 நிமிடம் ஊற வைத்து பின் கழுவினால் முகம் குளிர்ச்சியடையும். எதிரிகள் இல்லாத மனிதன் எவனுமே இல்லை. நாளைக்கு ஆனி மாதத்தின் கடைசி நாள். ஆடி மாதம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் என்னென்ன வாங்குவோம்? மஞ்சள், குங்குமம், அரிசி, பருப்பு, உப்பு, பூ இது வாங்குவோம். இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு இது பண்ணாலே போதும். நம்ம வீட்டில் எப்போவும் மளிகை சாமான் குறையாது. நிவேதனம் நான் டெய்லி பால் வைப்போம். நீங்கள் என்ன வைப்பீங்கிறத சொல்லுங்கள். ஏதோ ஒரு நிவேதனம் கொடுக்கின்ற பொழுது அன்னத்திற்கு எந்த குறவும் வராது. இதுதான் ஒரு இது நாளைய விசேஷப்படி. இவ்வளவு அழகான ஆடி மாதத்தின் சிறப்பை நாம் சொல்லி மாற முடியும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எலுமிச்சை சாதமும் பட்டாணி சுண்டலும். உங்கள் வீட்டில் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப உடம்பு முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, பாப்பாவோட குலதெய்வ கோயில் திருச்செந்தூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணுங்கிறதுக்காக நம்ம ஊருக்கு போனோம். போயிட்டு உடம்பு ஒன்றும் முடியல, ரொம்ப முடியல. என்ன பண்ணுறது, என்ன செய்ய? மனசு கவலை, கடன் கவலை, கஷ்டம், வேறு மனசு கவலை தான். தண்ணி கூட குடிக்க முடியல, உடம்பு எப்படி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பலை. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. முடியல, பேச முடியல.